சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 139வது சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இன்னொரு விசை வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல மிக அழகான வார்த்தையை சொல்லுகிறார். நான் சாதாரணமாய் உண்டாக்கப்பட்டவன் அல்ல, நான் எல்லாரை போல உண்டாக்கப்பட்டவன் அல்ல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய மிக முக்கியமான நினைவு என்ன அப்படின்னா, அநேகரை விட தேவன் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார் என்று நீங்க உங்களை குறித்து நினைக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதற்கு ஆப்போசிட்டா தான் நினைக்கிறாங்க. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் இப்படி கவலைப்படுறேன், நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எதுவும் வாய்க்காத போகுது, நான் மட்டும் ஏன் இப்படி சோகத்தில் இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி உபத்திரவம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கண்ணீர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லா இல்லை, நான் மட்டும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நினைவு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், நீங்க அடுத்த படி எடுத்து வைக்க முடியவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு வெளியே பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியும், ஐயோ அவர் ஊழியம் செய்கிறார், நிறைய பேர் அந்த ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அவ்வளோதான், அவர் வியாதிப்படுறதை நம்ம கேள்விப்படுறதில்லை, அதை கேள்விப்படுறதில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், யாரோ ஒருத்தர் நினைக்கலாம். ஆனா நான் நம்புவேன், ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கிற நீங்களே அவ்வளவு கஷ்டப்படும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய பாரத்தை சுமக்கிற ஊழியக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்குமான்னு கேட்டா, போராட்டம் இருக்குமான்னு கேட்டா, நிச்சயமா சொல்றேன், இருக்கும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்கள், புது புது சோதனைகள், புது புது வியாதிகள். அதான் ஒரு விசுவாசிக்கு என்னென்ன வரணுமோ அத்தனையும் நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு ஒரு டைம் வந்துட்டே போயிரும் போல. அப்பதான் அதை குறித்து தெரியுமா என்னன்னு தெரியல, ஆண்டவர் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். ஸோ எந்த சூழ்நிலைகள் வந்தாலுமே என் மனசு ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லுது, அநேகரை காட்டிலும் நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட வேதனை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்று வரைக்கும் கடனிலே இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நினைவோடு வாழ்வீர்களே ஆனால், பாஸ்டர் தேவன் என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாரு, நான் மட்டும் அப்படின்னு அந்த இருதயத்தினுடைய வேதனைகள் உங்களுக்கு இருக்குமானால், ஏசப்பா தான் உங்கள்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசுறாரு. மகா உனக்கு ஒரு வீடு இருக்குது, மகா உனக்கு ஏதோ வாடகை கொடுக்குற அளவுக்கு இருக்குது, உனக்கு ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை ஆண்டவர் வச்சிருக்கிறார். 1000 சோதனை இருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவேளை மற்றவர்களை விட உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம், மற்றவர்களை விட நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம், ஆனா மற்றவர்களை விட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்குறீங்க தெரியுமா, இந்த ஆறுதலான வேத வசனம் அவ்வளவு சோதனையிலையும் கிடைக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா உங்களோட மட்டும் ஆண்டவர் பேசுறாருல, தனிப்பட்ட விதத்துல பேசுறாருல. இப்ப சொல்லுங்க, இப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, எல்லாரை விட ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்காரான்னு கேட்டா, எஸ், அநேகரை விட
ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வேதனை, ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்தித்தேன். அந்த பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது என் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு. அப்போ என் மனசில் நினைக்கிறேன், சே, ஊழியத்தில் நிறைய பேர் நல்ல சந்தோஷமாக தான் ஊழியம் செய்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு தான் செய்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ரிலாக்ஸாக விட வேண்டியதானே, ரிலாக்ஸாக செய்ய வேண்டியதானே. உங்கள்கிட்ட யார் இதெல்லாம் பண்ண சொல்ல சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறீங்களா, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துகிறீங்களா, அவ்வளோதான் விட்டுருங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்க, எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அது ஏன் செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கேட்ட உடனே என் மனசுக்குள்ளே தோணுது, ஓ நம்ம அப்படி இருக்கிறோமோ அப்படின்னாலும் தோணினாலும் எனக்கு அந்த சலனம் எல்லாம் வரல. ஆனால் அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது திருச்சபைக்குள்ள ஒரு அம்மா ஒருத்தவங்க வர்றாங்க. இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லி இருக்கிற, மறக்கவே முடியாது. அந்த அம்மா இயேசுவே நீர் எனக்கு போதும், இயேசுவே நீர் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாக இருந்தாங்க. முடித்த உடனே அவங்கள பார்த்து எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டேன், எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. அப்படியே சோர்ந்து போன அந்த ஆவி அப்படியே உயிர்ப்பிச்சது மாதிரி, சே, நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பாஸ்டர், இன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் ரட்சிக்கப்படுறதற்கு முன்னாடி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் நடந்துருச்சு. எனக்கு 2 பிள்ளைங்க, கணவனார், சந்தோஷமாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எங்களுடைய கணவனார் திடீரென்று அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாரு. அவருடைய துக்கம் எங்களுக்கு பெரிய துக்கம். சரி, மூத்த பையன் கொஞ்சம் தலை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வண்டி வச்சுருந்தான், ஒரு சின்ன மினி டோரு, அதுக்கு அவன் டிரைவராக இருந்தான். எனக்கு ஒரு வாலிப பொண்ணு, அந்த பொண்ணும் நல்லா படித்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருச்சு. நமக்கு பிரச்சனை இல்லை, 2 பிள்ளைகளும் தலை தூக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது என் பொண்ணு ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருக்கிறா. மகன் வேலையை முடிச்சுட்டு வர்றான், அவனுக்கு பசி அடுத்துச்சு. உடனே அவளை பார்த்து கேட்டிருக்கேன், ஏமா கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடு அப்படின்னு தங்கச்சியை கேட்டிருக்கிறேன். இந்த தங்கச்சி என்ன நினைச்சாலும் தெரில, இவன் ஃபோனில் தான் நேசித்த அந்த பையன் கூட பேசிகிட்டே இருந்திருக்கிறான். இவன் திரும்ப திரும்ப கோவப்பட்டு சொல்லுகிறான், ஒழுங்கா நீ பேசுறத வச்சுட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து கொடு அப்படின்னு கேட்டான். ஆனால் இவன் காதலே வாங்கலையாமோ. இவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி தன்னுடைய கையை வச்சு பலாருன்னு கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டான். இந்த பொண்ணு அந்த அடியை வாங்கிட்டு போய் அந்த செவத்துல முட்டி, அந்த டைல்ஸ் ஏதோ தன்னுடைய தலையில் படக்கூடாத ஒரு இடத்துல பட்டு அப்படியே மயங்கிருச்சு. ஐயோன்னு கத்திட்டு அப்படியே மயங்கிருச்சு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த பொண்ணை எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தட்டி, எந்திரி எந்திரி அப்படின்னு சொன்னால் என்னமோ தெரில, அந்த பொண்ணுக்கு எங்கே அடிபிடிச்சு தெரில, இறந்துருச்சு அங்கேயே. இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஃபோனில் பேசிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய காதலன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டார். இந்த மாதிரி அவங்க அண்ணன் அடிச்சிட்டான், என்ன நடந்துச்சுன்னே தெரில, கொஞ்சம் போய் பாருங்க சார் அப்படின்னோடனே அந்த பொணம் வீட்டில் இருக்கும்போது போலீஸ் கரெக்டாக வருது. பொண்ணு இறந்துருச்சு. போலீஸ் எல்லாத்தையும் விசாரித்து அவனை கையோடு அங்கேருந்தே அவனுக்கு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க, ஜெயில் கூட்டு போயிட்டாங்க. தன்னுடைய சகோதரியை தன்னுடைய கைனால் அடித்து கொண்டான். இந்த அம்மா தன்னுடைய மகனை நினச்சி கவலைப்பட்டு கொஞ்ச நாள் தாண்டி பணத்தை எல்லாம் சரி பண்ணி, எப்படியாவது என் பையனை வெளியே விடுங்க சார், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு அந்த பையன் மட்டும்தான் சார் அப்படின்னு அவனுக்காக பணத்தை செலவு பண்ணி போய் காசை கட்டி அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு அவன் வெளியே வரும்போது ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய், நீ அக்கா தங்கச்சியை கொண்டுட்ட, என்னைக்காவது ஒரு நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை நாங்கள் என்கொயரி பண்ண உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிறது மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் என்னமோ தெரில, அந்த வார்த்தை இவனுடைய மனசில் அப்படியே ஊண்டாயிடுச்சு. அதுக்கு வெளியில் நம்ம தங்கச்சியை கொன்னுட்டோமே அப்படின்ற குற்ற மனசாட்சி. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசுவாங்களே, நம்மளை பார்க்குறதே வித்தியாசமாக பார்க்குறாங்களேன்னு சொல்லி
வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்துட்டான். அவங்க அம்மா செங்கல் சூளைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலே இருந்தவனுக்கு என்னன்னு தெரில, திடீர்னு நான் தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்ற முடிவு வந்துருச்சு. அவங்க அம்மா வேலைக்கு போகிற நேரத்தில் ஃபேனில் அப்படியே தூக்கு மாட்டி அவனும் இறந்துட்டான். இந்த அம்மா வேலை முடிச்சுட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா தன்னுடைய புள்ள அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இவங்களே தன்னுடைய கையினால் எடுத்து படுக்க வச்சு அடக்க காரியங்களெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இனி ஏன் வாழ்ந்து பேசாமல் செத்துடலான் இருக்கும்போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கையை தங்களுக்கு ஒப்பு கொடுத்து, இந்த இயேசுவை முதல்ல அறிஞ்சிருந்தேன்னா என் பிள்ளைகளை பறி கொடுத்துருக்க மாட்டேன்னு அவங்க சொல்லி அவங்களுடைய சம்பவத்தை அப்படியே சொல்லும்போது என்னுடைய இருதயம் என்ன பார்த்து சொல்லிச்சு, இப்போ சொல்கிறா அவங்கள விட ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? நான் உடனே கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், டேடி எல்லாரை விட என்ன நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய முதல் நினைவு என்ன அப்படின்னா, எல்லாரை விட ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், அநேகரை விட ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்ற நினைவு உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். முடிஞ்சவங்க கையை மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதை ஒரு ஜெப குறிப்பா சொல்லுங்க. இத்தனை நாளும் நான் அப்படிதான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன், எல்லாரும் ஊழியம் செய்றாங்களே நல்லா நான் மட்டும் ஏன், எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்களே நான் மட்டும் ஏன்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இல்லப்பா என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நடக்கிறதுக்கு கால் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா ஆண்டவர் உங்களை நடக்க வச்சிருக்கிறார். கை இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா உங்களுக்கு கர்த்தர் கை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தையே பார்க்க முடியாம எத்தனையோ பேர் இருட்டுக்குள்ள வாழ்றாங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கண் கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாயிலிருந்து ஒரு நாள் கூட நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க. சொல்லுங்க கையை வைத்து, டாடி டாடி பிரதர், ஆண்டவர் உங்களை நல்லா தான் பிரதர் வச்சிருக்காரு, சிஸ்டர் உங்களை நல்லா தான் வச்சிருக்கிறாரு, உங்க குடும்பத்தை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா.